இப்போ பாஜகவுடைய கணக்கு வந்து பீகாரில் நிதிஷ்குமார் மூலிமா நிறைவேறிச்சு. அதே கணக்கு தமிழ்நாட்டில் ஒன்று அதிமுக மூலிமா முயற்சி பண்ணாலும் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் எளிதாக நமக்கு நடக்காது. இன்னொன்று நமக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் யாருன்னா விஜய். அவர் மூலியமாக முயற்சிக்கலாம் அப்புறம் ஐடியாவில் வந்து பிஜேபி இருக்குதா? பாஜகவை வந்து ஒரு பட்டும் படாம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்தியா மொத்தத்தையுமே பாஜக ஆட்சி செய்தாலும் தமிழ்நாடு என்று வருகிற போது தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை தள்ளி வைத்திருக்கிறார்கள். பாஜகவையும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. கடுமையாக இல்லை, மயிலிறகால் விமர்சனம் செய்கிறார், வருடி கொடுக்கிறார்னு சொல்லலாம். தேர்தலுக்காக தயாரிக்கப்பட்ட ரஜினிகாந்த் என்கிற குதிரை ஓட மறுக்கிறது. அதற்கு பதிலாக ஒரு மாற்று ஏற்பாடாக களத்திலே இறக்கிவிடப்பட்டவர் தான் விஜய் என்பதுதான் அரசியல் நிபுணர்களினுடைய கருத்தாக இருக்கிறது. விஜய் ஒரு நாளும் துறவு வாழ்க்கைக்கு வரமாட்டார். அவர் மகன் வந்து காதலிக்கிற வயதில் இருக்கிற போதே இன்னும் விஜய் பிளேபாயா இருக்கிறார் 52 வயசுல. நீங்க என்னடா என் மேல வந்து வதந்தி பேசுறது, கிசு கிசு பேசுறது, என் ஆளை நானே கூட்டிட்டு வரேன்டா, நீ எப்பறம் என்னை காட்டி கொடுக்க முடியுங்கிறாரு. வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறாரு. அதான் வெளிப்படைத்தன்மை தான். அதாவது என்டிஏ கூட்டணிக்கு ஒரு வேளை விஜய் போறாரு அப்படின்னா போட்டி எப்படி இருக்கும்? அமித்ஷாவின் கையிலே தான் குடுமி இருக்கிறது. என்டிஏ கூட்டணிக்கு நீ வரணும், வரலைன்னா சிபிஐ வரும், வீட்டுக்கு விசாரணைக்கு வருவேன், உன்னை தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்க. நாவேகாங்கிறது ஒரு கார்பரேட் கம்பெனி, அதில் வந்து எம்டியா வந்து இவர் இருக்கார், அதுக்கு சில பேர் வேலை செய்கிறாங்க, காசு கொடுத்து தான் ஒரு ஆளையாக கூட்டிகிட்டு போகிறாங்க. தவிர அந்த கட்சிக்கு உண்மையான தொண்டர்கள் என்பவர்கள் வெறி பிடித்த ரசிகர்கள் மட்டும்தானே தவிர அரசியல் தொண்டர்களே அந்த கட்சியில் கிடையாது. அதனால் பாஜக பக்கம் போகிறத பற்றி எனக்கு கவலையே பட மாட்டாங்க. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். டெல்லிக்கு இன்று செல்வதாக இருந்த விஜய் அதை தவிர்த்துவிட்டு நிர்வாகிகளுடன் இன்று 234 தொகுதிகளுக்கும் போட்டியிடும் வேட்பாளர்களோடு நேர்காணல் நடத்தி வருகிறார். சிபிஐ சம்மனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவசரமாக 234 தொகுதிகளுக்கும் தனியாக களமிறங்க முடிவு செய்துவிட்டார் விஜய் என்று செய்திகள் வந்த வண்ணம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர் என்டிஏ கூட்டணிக்கு போவதற்கான பேச்சுகளும் பவன் கல்யாணம் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த செய்தியும் வருகின்றது. எப்படி பார்க்குறீங்க? ஏதாவது வந்து தனித்து நிற்பாரா, இல்லை தனித்து நிற்பது மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி என்டிஏ கூட்டணிக்கு போவதற்கான ஒரு முயற்சியா? அரசியல் சூழல் எப்படிலாம் மாறுகிறது? ஏன்னா நேற்று வந்து திருச்சியில் வந்து திமுக மாநாடு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திய நேரத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்றது பனையூரில். அடுத்த கட்ட நகரோடு எப்படி அமையும்? விஜய் அரசியலை தொடங்கியதிலே இருந்து, அரசியல் கட்சியை தொடங்கியதிலே இருந்து திமுகவை மட்டுமே டார்கெட் செய்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் வந்து சும்மா கொள்கை எதிரி என்றெல்லாம் ஒரு ஒப்பனைக்காக பேசிக்கொள்கிறாரே தவிர உண்மையிலேயே அவர் யாரை எதிர்க்கிறார்? நீங்கள் சித்தாந்த ரீதியாக, கருத்தியல் ரீதியாக கொள்கை வெளிப்பட்டால் அவர் திராவிட இயக்கமாகத்தான் தன்னை சொல்லிக் கொள்கிறார். அவர் பேரிலேயே வந்து தமிழக வெற்றி கழகம், கழகம்னு சொன்னாலே அது திராவிட இயக்கத்தினுடைய ஒரு சார்பு நிலையைத்தான் அது குறிக்கிறது. அவர் என்ன செய்தார்னா, எம்ஜிஆரை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு திமுகவை எதிர்ப்பது மாதிரியான பாவனைகளை செய்து கொண்டு பாஜகவை வந்து ஒரு பட்டும் படாமல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியா மொத்தத்தையுமே பாஜக ஆட்சி செய்தாலும் தமிழ்நாடு என்று வருகிற போது தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை தள்ளி வைத்திருக்கிறார்கள். பாஜகவையும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. கடுமையாக இல்லை சார், மயிலிறகால் விமர்சனம் செய்கிறார், வருடி கொடுக்குறாருன்னு சொல்லலாம். சும்மா பேருக்கு அவங்க ஃபாசிசம்னா நீங்கள் பாயாசமானு கேட்கறது மூலமாக சமப்படுத்துறாரு. நான் என்ன சொல்றேன்னா, பாஜகவுக்கு இருக்கக்கூடிய, அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது எவ்வளவு, திமுக அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்பதனுடைய எல்லை எவ்வளவு? இப்போ ஒரு நாள் இரவு தோன்றி 8:30 மணி அளவில் தோன்றி பணம் செல்லாது, இதுவரைக்கும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்திய ரூபாய் இனி செல்லாது என்று அறிவிப்பதற்கு ஒரு பிரதமருக்கு அதிகாரம் இருக்கும் என்று சொன்னால், ஒரு மாநில முதலமைச்சருக்கு அப்படி ஒரு அதிகாரம் இருக்குமா? அந்த அதிகாரம் அவர் கிடையாது. இப்போ இலங்கையில் இதில் வந்து கடற்படையால் வந்து தமிழக மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்கிற போது அதை தடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறதா? தடுப்பதற்கு அதிகாரம் இல்லை.
அதுவே சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய. அப்ப மாநில சுயாட்சி என்கிற போராட்டம் ஏன் இருக்கிறது என்றால், மாநிலத்துக்கான அதிகாரம் என்பதை ஒரு ஒரு நகராட்சி லெவலில், ஒரு முனிசிபாலிட்டி லெவலில் அதன் அதிகார எல்லை சுருங்கி கொண்டே வருகிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரம் என்பது விரிந்து பறந்திருக்கிறது. அது 67 அது இந்திய பேரரசு. அது இல்லை, 67 முன்வைச்ச விஷயங்களில் மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி. ஆமாம், ஏன் சுயாட்சி என்று கேட்கிறார்கள்னா, அதிகாரத்தை மத்திய அரசாங்கம் குவித்து கொண்டு மாநில அரசை அவர்கள் நினைத்தால் கடந்த காலங்களிலே பல முறை மாநில அரசை கலைத்திருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் பல முறை மாநில அரசு கலைக்கப்பட்டது மட்டுமல்ல, மாநிலத்திற்கான பல உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்தது பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. கச்சத்தீவு ஒரு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது இலங்கைக்கு. அப்படி எத்தனையோ விஷயங்களில் அதிகாரம் யாருக்கு குவிக்கப்பட்டிருக்கிறதுனா மத்திய அரசுக்கு தான் இருக்கு. இல்லை, இந்த விஷயத்தை கூட அன்னைக்கு தஞ்சாவூர் நடந்த விஷயத்தில் விஜய் பேசுகிறாரு, மீனவர்கள் சம்பந்தம் பேசுகிறாரு, கேள்வி கேட்குறாரு. ஆமாம், அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, மத்திய அரசு ஏன் கடிதம் எழுதுறியன்னு கேட்குறாரு. கடிதம் எழுதாமல் என்ன ஸ்டாலின் என்ன மத்திய அரசாங்கத்து மீது என்ன படையெடுத்தா போக முடியும்? அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் படையெடுத்து போனேன் அப்படிங்கிற மாதிரி போக முடியுமா நம்ம? ஆனால் இவர் மத்திய அரசை நோக்கி கேள்வி கேட்குறாரு, கடுமையாக தான் விமர்சனம் பண்ணுறாரு. கடுமையாகலாம் கிடையாது. இல்லை சார், அன்னைக்கு தன்னை சந்தேகிக்க கூடாது என்கிற அந்த எல்லை வரைக்கும் தான் மத்திய அரசு எதிர்ப்பாரை தவிர, அதாவது ஒரு 30 நிமிடம் பேசினால் 29 நிமிஷம் திமுகவை எதிர்க்கிறார், அல்லது 25 நிமிடம் திமுக எதிர்ப்பார், 4 நிமிடம் அதுக்கு தன்னையை பற்றி ப்ரோமோட் பண்ணிக்கிறார், விசில ஊதணும் பாரு, 1 நிமிடம் தான் பாஜக எதிர்ப்பு இருக்கும். அப்போ அவர் பாஜகவால் அனுப்பப்பட்ட தேர்தலுக்காக தயாரிக்கப்பட்ட ரஜினிகாந்த் என்கிற குதிரை ஓட மறுக்கிறது. அதற்கு பதிலாக ஒரு மாற்று ஏற்பாடாக களத்திலே இறக்கிவிடப்பட்டவர் தான் விஜய் என்பதுதான் அரசியல் நிபுணர்களினுடைய கருத்தாக இருக்கிறது. இல்லை சார், கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மெர்சல் படத்துலேருந்து ஜிஎஸ்டி பிரச்சனையை அந்த படத்தில் சுட்டி காட்டினார். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி எஸ்எஸ் விஜய் 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சண்டை நடந்துட்டு தானே இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக எல்லாருமே விஜய் விமர்சனம் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. நம்ம அதையும் பார்க்கணும்ல. இல்லை, அதாவது அதுதான் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப பியூட்டியான விஷயம் என்னென்னா, நான் எதிர்ப்பது போல ஒரு பாவனையை காட்டுவேன், நீ திமுகவை காலி பண்ணு. எங்க தமிழ்நாட்டில் ஒருவேளை திமுக அரசாங்கம் ஆட்சியை இழந்தால், அதிகாரத்தை இழந்தால், அது யார் காலூன்றுவதற்கான வாய்ப்பு? விஜய்க்கு பின்னாடி இருப்பவர்கள் கொள்கை கூட்டம் அல்ல, அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் அல்ல, ஒரு சித்தாந்தத்திற்காக தன்னை தயார்படுத்தி கொண்ட கூட்டம் அல்ல. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது அப்படின்னா, கம்யூனிஸ்ட்டுகள் முழுக்க ஒரு மார்க்சியம், வர்க்க நலன், போராட்டம்னா என்ன, ஏன் ஏழை இருக்கிறான், ஏன் பணக்காரன் இருக்கிறான், எப்படி முதலாளித்துவம் தோன்றியது என்பதுங்கிற புரிதலை அரசியல் வகுப்பின் வழியாக ப்ரிப்பேர் பண்ணி தான் அவங்கள கொண்டு வருவாங்க. அப்படி தான் அந்த கட்சியினுடைய தொண்டர்களை அவர்களை உருவாக்குவாங்க. அதனால தான் நல்ல கண்ணுடைய மறைவின் போது விஜய் வருகிறாரு, எந்த சலசலப்பும் இல்லாமல் இருக்க முடிகிறது. ஏன்னா நடிகனை பார்த்து வியக்கிற இடத்துல ஒரு கம்யூனிஸ்ட் இருக்க மாட்டான். அவன் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியாக இருப்பான், அரசியல் முதிர்ச்சி பெற்றவர்களாக இருப்பான், சராசரி மனிதர்களைப் போல அவன் இருக்க மாட்டான். அப்போ அது மாதிரி பயிற்சி படுத்தப்பட்ட கூட்டமாக தாவேகா இருக்கானா? கிடையாது. தலைவனுக்கே அரசியல் முழுசாக தெரியாது. தனி மனிதனை எதிர்ப்பதன் மூலமாக ஸ்டாலின் சாருங்கிற நான் என்ன கேட்குறேன், இந்த திமுக அரசினுடைய இந்த திட்டம் தவறானது, இந்த கொள்கை தவறானது, இந்த முறைகேடு தவறானது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுற விதமாக ஏதாவது ஒரு ஆதாரத்தை அவரால் வெளியிட முடியுமா? அவர் என்ன சொல்கிறாரு, வர்ற காசை பூரா ஒரு 30% எடுத்து ஸ்டாலின் சார் பாக்கெட்டில் போட்டுக்கிறாரு அப்படின்னு பேசுகிறாரு. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? ஜெயலலிதா மேலே ஊழல் குற்றச்சாட்டை திமுக சொன்னதுன்னா நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு அவரை தண்டித்திருக்கிறாங்க. கவர்னர் அவங்கதான் அரசியல்வாதி. அது ஒரு முறை. இன்னொரு முறை கவர்னரை பார்த்து மனு கொடுப்பாங்க. மனு கொடுக்கறது இருக்கட்டுங்க, அவங்க நீதிமன்றத்திலே நிரூபிச்சிருக்கிறாங்கல்ல. ஒரு வழக்கு நிரூபிக்கப்பட்டால் தானே நம்ம, நீங்கள் குற்றச்சாட்டு யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். 2Gயில் அலைக்கற்றையில் 1,74,000 கோடி ஊழல் நடந்துன்னு சொன்னால் நிரூபிக்க முடியுதா? நடந்தால் தானே நிரூபிக்க முடியும். காற்றில் கூட ஊழல் செய்து விட்டார்கள் திமுக அப்படின்னு சொல்கிறான், நிரூபிச்சு காட்டு. ஒரு கேள்வி இருக்குல்ல, நிரூபிச்சா தானே அதை சொல்ல முடியும். வழக்கு விசாரணையில் இருக்கிற இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கண்ணீர் விட்டு கதறாரு. மதுபானத்திலே அவர் ஒரு ஊழல் செய்து விட்டார், கொள்ளையடித்து விட்டார் என்ற குற்றச்சாட்டு சொல்லி அவரை அரசியலிருந்து அப்புறப்படுத்திட்டாங்க. ஆனால் நீதிமன்றம் அவரை விடுதலை செய்து விட்டது. அது உண்மை அல்ல, முறைகேடு என்பது உண்மை அல்ல என்று நீதிமன்றம் விடுதலை செய்து, நீதிமன்றம் விடுதலை செய்ததற்கு பின்பு ஒரு தேர்தல் எப்போ வரும் அவருக்கு? அப்போ திமுகவை வீழ்த்துவதன் மூலமாக பாஜகவிற்கு பாதை போட்டு தருவதற்கு
ஒரு அரசியலிலே ஒரு கவர்ச்சிகரமான ஒரு திரைப்பட நடிகன் தேவைப்பட்டது பாஜகவிற்கு. ரஜினிகாந்தை வைத்து அதை களத்தை இறக்கி பார்த்தார்கள். இப்போ நீங்கள் ரஜினிகாந்துக்கு அரசியல் ஆலோசனை வழங்கிய பூரா இப்போ எங்கே இருக்கான்? பாஜகவில் இருக்கான். அது அண்ணாமலை அப்பயே சொல்லிட்டாங்க. ஆமாம், ரஜினிகாந்த் சந்திப்பு முடிந்ததுக்கு பிறகு தமிழர் மணியன்ட்டு அண்ணாமலை தெளிவாக சொல்லிட்டார், இவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டார், அவர் சிந்தனை முழுக்க முழுக்க ஆன்மீக சிந்தனை தான் இருக்குது, தவிர அரசியல் சிந்தனை இல்லை இருக்கின்றது. அது தேர்தல் ரஜினிகாந்த் எதற்காக அரசியலுக்கு வர வேண்டும்? அவர் சம்பாதிக்காத சொத்துக்கள் கிடையாது, கோடிகள் கிடையாது, புகழின் உச்சத்தில் இருக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டாரு. அவர் வைத்திருக்கிற செல்வத்தை அனுபவிப்பதற்கே அவருக்கு ஆயுள் பத்தாது. அவர் இன்னும் 500 வருஷமாக வாழ போகிறாரு. எப்படி வாழ முடியும்? அப்போ நீங்கள் வயது ஏற ஏற அல்லது செல்வாக்கு உங்களுக்கு ஏற ஏற உங்களுடைய செல்வங்கள் உயர உயர நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். 2 இட்லி குறையத்தான் செய்யும், கூடாது யாருக்கும். அவர் எதுக்கு நம்ம அளக்கழியணும்? நாம் எதற்காக இந்த வேலையை செய்யணும்? தமிழ்நாட்டிற்கு நம்ம ஒரு திரைப்பட வாய்ப்புக்காக வந்த இடத்துல நமக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. பாரபட்சம் பார்க்காம, எந்த ஊர்க்காரன்னு பார்க்காம, எந்த மாநிலத்தை சேர்ந்தவன் என்று பார்க்காம, மராத்தியனா கன்னடனா என்று சிந்திக்காமல் திறமையை மட்டுமே பார்த்து அவனை வளர்த்து விட்டு உச்ச நட்சத்திரமாக நம்பர் 1 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இது அவசியம் இல்லைன்னு அவர் விலகிட்டார். ஒரு துறவு மனப்பான்மையும் கூட அதை எடுத்துக்கலாம். உண்மையான ஆன்மீகம் என்பது துறவு தான். ஒன்றை வெளியேற தெரிஞ்சால் தான் அவன் துறவியாக இருந்தால் மட்டும்தான் அவன் ஆன்மீகவாதி. எல்லாத்தையும் அத்தனைக்கும் ஆசைப்படும் சொன்னான்னா அவன் டுபாக்கூரே. சாமியாருக்கும் போலி சாமியாருக்கும் என்ன வித்தியாசம்? புடி போட்டால் போலி சாமியார், புடி போடலைன்னா சாமியார்ன்ற மாதிரி ஆயிரும் பாருங்க அதை. அதனால் அவர் பாஜகவால் இறக்குமதி செய்யப்பட்டவர் என்பதனால தான். என்ன நீங்கள் விஜயும் மாதிரி துறவு வாழ்க்கைக்கு வர சொல்கிறீங்களா? விஜய் ஒரு நாளும் துறவு வாழ்க்கைக்கு வரமாட்டார். அவர் மகன் காதலிக்கிற வயதில் இருக்கிற போதே இன்னும் விஜய் பிளேபாயாக இருக்கிறார் 52 வயசில். நீங்கள் என்னடா என் மேலே வதந்தி பேசுறது, கிசு கிசு பேசுறது, என் ஆளை நானே கூட்டிகிட்டு வரேன்டா, நீ எப்பறம் என்னை காட்டி கொடுக்க முடியுங்கிறாரு. வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறாரு. அதான் வெளிப்படைத்தன்மை தான். இது கடந்த காலத்துலலாம் என்னென்ன பண்ணாருங்கிற அந்த வெளிப்படைத்தன்மையெல்லாம் சினிமாக்காரங்களுக்கு தெரியும், அவரோட பழகியவர்களுக்கு தெரியும். அவருக்கு மேனேஜராக இருந்தவர் வெளியில் கதறாரு, அவருக்கு உதவியாளராக இருந்தவர் வெளியில் அவரை பற்றி சொல்கிறாரு. அவங்க அம்மா அப்பாவே அவங்க அப்பா எஸ்சியே சொல்கிறாரு, 15 வருடமாகி விட்டது, எந்த தொடர்பும் கிடையாது, செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி மாநாட்டில் கூட்டு போய் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி காட்டிட்டு அப்படியே போயிடும்னு அனுப்பி விட்டாங்க. இப்படித்தான். அப்போ அவர் தனி மனித வாழ்க்கையில் தொடங்கி பொது வாழ்க்கை வரைக்குமே அவருக்கு எந்த ஒழுங்குக்குள்ளேயுமே அவருக்கு கிடையாது, எந்த கட்டுப்பாட்டும் கிடையாது, கடமையும் கிடையாது, கண்ணியம் கிடையாது, கட்டுப்பாடும் கிடையாது. அரசியலுக்கு அவர் ஒர்த்தா இல்லை, தன்னை தகுதி மிக்கவராக அவர் மாற்றிக்கொள்ளலை. அதனால் பாஜகவினுடைய ஒரு பிரச்சார தூதுவராக இவரை மாற்றுவதற்கு என்டிஏ கூட்டணிகளை கொண்டு வரலாமா, இல்லை வெளியிலிருந்து ஓட்டை உடைக்கிறதுக்கு மட்டுமே? எப்படி நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இல்லை, பவன் கல்யாணம் 2 நாளாக அவரோட பேசிட்டு வர்றதா ஒரு தகவல். அதாவது பார்த்திங்கன்னா பவன் கல்யாணம் தொடர்ந்து விஜயோட 2 தினங்களாக இடைவிடாமல் பேசி வருவதாக. அது ஒருவேளை அந்த பேச்சுவார்த்தை நினைத்த மாதிரி முடிந்துவிட்டால் அவருடைய எண்ணங்கள்லாம் முழுக்க முழுக்க எந்த அணிக்கு போகும்? அது பவன் கல்யாண் தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறாரா என்று ஒரு தீவிரமாக விசாரித்தா மிக தீவிரமாக அமித்ஷா தான் இதை ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அமித்ஷா தான் இதை நடத்தி கொண்டு இருக்கிறாரு பவன் கல்யாணம் மூலமாக. ஆமாம், பவன் கல்யாண் மூலமாகன்னு கிடையாது, நீங்கள் ஆதவர்ஜனா வச்சு அவங்க செய்ய முடியும் அவங்களால. அதனால் வெளியில் அவர்கள் ஒரு நாடகம் போடுகிறார்கள், கொள்கை எதிரி பாஜக என்று அவர்கள் நாடகம் போடுறாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இல்லவே இல்லை. இல்லை, ஒருவேளை அப்படி ஒரு நிலையை முடிந்து விட்டுன்னு வச்சுங்களேன், அதாவது என்டிஏ கூட்டணிக்கு ஒருவேளை விஜய் போகிறாரு அப்படின்னா போட்டி எப்படி இருக்கும்? அது கரூர் சம்பவத்திற்கு முன்பு இருந்த விஜய் அப்படிங்கிறது செல்வாக்குமிக்க விஜய். ஒரு நடிகன் தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையினுடைய உச்சத்தை விட்டு வர்றாருங்கிறது உண்மையிலே நம்பினாங்க. கரூர் சம்பவத்தில் 41 பேர் நெரிசல் மரணத்திலே இறந்தபோது அவர் தப்பி ஓடி அந்த இடத்த விட்டு காணாமல் போய் நான் தான் தாய் மாமன் தமிழ்நாட்டுக்கேன்னு சொல்லி பஞ்சு டைலாக்லாம் பேசினவர் எஸ்கேப் ஆகி ஓடுனதை பார்த்த பின்னாடி தனி விமானத்திலே தப்பித்தது மட்டுமல்ல, அந்த விபத்தை, அந்த நெரிசல் மரணத்தை, அந்த பழியை தூக்கி தமிழ்நாடு அரசின் மீது யார் நிவாரணம் கொடுத்தார்களோ, யார் உடனடியாக நடவடிக்கை எடுத்தார்களோ, யார் ஆம்புலன்ஸ் அனுப்புனாங்களோ, யார் மருத்துவமனையில் போய் பார்த்து கொண்டார்களோ அவர்கள் மீதே பழி சாட்டியதன் மூலமாக அவருடைய மதிப்பு மரியாதையை அவர் இழந்திருக்கிறார். இப்போது தனிமனித வாழ்க்கையில் சங்கீதா என்னை அவர் துன்புறுத்தினார், என்னை மிக மோசமாக நடத்தினார், திருமணம் தாண்டிய பந்தத்திலே இருந்தார், 5 வருடங்களாக மன்றாடினேன்,
கெஞ்சினேன், அவரை திருத்துவதற்கு முயற்சி செய்தேன், என்னை கேவலப்படுத்தினார், என்னை வெளியில் போக விடாமல் முடக்கினார், பொருளாதார ரீதியாக எனக்கு எதுவும் கொடுக்காமல் செஞ்சார் என்றெல்லாம் சொன்னதற்கு பின்பு மிகப்பெரிய அளவிலே அவருடைய இமேஜ் டேமேஜ் ஆகிருக்கு. அதனால் விஜயை கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது பூனையை கட்டிக்கிட்டு வந்து சகுனம் பார்க்குறது மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, பூனையை மடியில் கட்டிக்கிட்டு சகுனம், அது மாதிரி தான் ஒரு விபரீதமான இடம் இருக்குது. ஆனாலும் அவருக்கு கண்மூடித்தனமாக அவரை பின்பற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இளம் வயது டீனேஜில் இருக்கிறவங்க, ஜென்சி தலைமுறையாக இருக்கிறவங்க, முதல் தலைமுறை வாக்காளராக இருக்கிறவங்க, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸில் கொஞ்சம் பேர் இருக்காங்கங்கிறது உண்மைதான். அதனால் அதிமுக பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. விஜயை கொண்டு வந்து ஒரு பிரச்சார சக்தியாக அதில் சேர்த்தோம்னா ஒருவேளை அது வந்து ஒரு பரபரப்பாக அது மாறலாம். பர்சனல் லைஃப்பில் யார் யோக்கியம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதுக்கு வந்து எம்ஜிஆரே அவங்க மறுபடியும் உதாரணத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஆனால் எம்ஜிஆரை குறித்து என்றைக்காவது அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஜானகி அம்மாள் எங்கேயாவது வழக்கு போட்டிருக்காங்களா? என்னை துன்புறுத்தினார், என்னை கஷ்டப்படுத்தினார் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களான்னா அது கிடையாது. அப்போ அவர்கள் அவருடைய குடும்ப வாழ்க்கையை முறைப்படுத்தி கொண்டு சில முன்பின்னான வாழ்க்கை இருந்தால் கூட அதை சரி செய்திருக்கிறார்கள். நீ அப்படி கிடையாது. நீ உன் கையை விட்டு எல்லாமே போகுது, குடும்பம் உன் கையை விட்டு போகுது, உன் பிள்ளை கையை விட்டு போகிறான், உன்னுடைய எல்லையை தாண்டி விட்டது எல்லாமே, வேலிக்குள்ளே இல்லை எதுவுமே, எல்லாமே வேலியை தாண்டியதாக இருக்கிறது. விஜய் வந்து ஒரு வேலியை தாண்டிய வெள்ளாடாக இருக்கிறாரு அப்படிங்கிறது விபரீதமானதாக இருக்கிறது. அதனால் எம்ஜிஆரோடையெல்லாம் அவரை ஒப்பிட முடியாது ஒருபோதும். அவருடைய அரசியல்லையும் ஒப்பிட முடியாது, சினிமாலையும் ஒப்பிட முடியாது, தனி மனித விஷயங்களையும் ஒப்பிட முடியாது. அதனால் விஜய் வந்து தனியாக நின்று ஓட்டை பிரிப்பது தான் அவருடைய வேலை. மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கும்னு கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டே தெரிஞ்சாங்க, கிறிஸ்தவ ஓட்டு கிடைக்கும்னு. கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்திய போது அவர் வாய் திறக்கவே இல்லை. மைனாரிட்டினா யார்? இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தான் இருக்காங்க தமிழ்நாட்டில். கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாமியர்களுக்கு ஒரு நெருக்கடி வருகிறது. திருப்பரங்குன்றம் தர்கா வழியாக அங்கே போய் தர்காவுக்கு முன்னாடி இருக்கிற சர்வே கல்லில் தான் தீபம் ஏற்றுவேன்னு சொல்லி வம்புழுக்க போகும்போது ஒரு கண்டன அறிக்கை கூட விடாமல் இருக்கிறவரை பார்த்து பாஜகவுக்கு பின்புலத்தில் இவர் இருக்கிறார் என்று சந்தேகப்படாமல் எப்படி இருக்க முடியும்? ஆனால் கிறிஸ்துவர் வாக்குகளை வந்து விஜயும் வந்து பிரிப்பார் அப்படி சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லலாம். கிறிஸ்தவர்கள் வந்து கல்வியில் வந்து இந்த இந்தியாவிற்கே கல்வி வழங்கியவர்கள் அவர்கள் தான். ஏன்னா சனாதன முறைப்படி குருகுலத்தின் வழியாக மட்டுமே உயர் சாதிகளுக்கு மட்டுமே கல்வி கிடைத்த இந்த சூழலில் பிரிட்டிஷ்காரன் ஆட்சி வந்ததற்கு பின்பு தான் சாமானியனுக்கு கல்வி கிடைத்தது. அதற்கு ஆதாரம் நீங்கள் ஒவ்வொரு மாநகரங்களிலுமே கட்டப்பட்டிருக்கக்கூடிய கல்லூரி, மிக பாரம்பரியமான கல்லூரி சென்னையில் எதுன்னு கேட்டீங்கன்னா லயோலா கல்லூரி தான். மதுரையில் மிக பாரம்பரியமான பழைய கல்லூரி கணக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கல்லூரி தான். கிறிஸ்தவர்கள் தான் கல்வியை வந்து சாமானியர்களுக்கு ஜனநாயகப்படுத்தி விட்டார்கள். அதனால் அவர்கள் வந்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மைனாரிட்டியாக இருக்கிறவங்க தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு வலிமையான அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மாதிரி, இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலே திமுக கூட்டணியை தான் அவங்க நேசிப்பாங்களே தவிர பரிசோதனை முயற்சியில் இருக்கக்கூடிய மதில் மேல் பூனை மாதிரி இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை வந்து கொஞ்சம் கூட வைத்து கொண்டிருக்காத விஜய்க்கெல்லாம் அவங்க வாக்களிக்க மாட்டாங்க. அதனால் ரசிகர் மனப்பான்மை என்பது ஒரு சிறு கூட்டமே தவிர ஒட்டுமொத்த வாக்காளர்களினுடைய எண்ணிக்கையில் விஜயின் ரசிகர்கள் என்பவர்கள் மிகவும் சொற்பமானவர்கள். அவர்களை ஓரிடத்திலே கூட்டுவதன் மூலமாக, ஊடகத்திலே பரபரப்பை உருவாக்குவதன் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே விஜய் பக்கம் சாய்ந்து விட்டது என்று சொல்வது அப்பட்டமான பொய் பிரச்சாரம். அது ஒரு நாளும் நடக்காது. அதனால் என்டிஏ வந்து அமித்ஷாவின் கையிலே தான் குடுமி இருக்கிறது. என்டிஏ கூட்டணிக்கு நீ வரணும், வரலைன்னா சிபிஐ வரும், வீட்டுக்கு விசாரணைக்கு வருவேன், உன்னை தூக்கி ஜெயிலில் வச்சுருவேன் நான். ஆனால் இன்றைக்கி தீவிரமாக வேட்பாளர் நேர்காணலில் நடத்திக்கிட்டு இருக்காரு. நடத்துகிறாருங்க. அது பாஜக இவருக்கு விட்டு கொடுக்குதுன்னு தான் அர்த்தம். விசாரணை அமைப்புகளை அவர்கள் பால்படுத்தி நெடுங்காலமாகி விட்டது. பல அமைப்புகளை அவர்கள் வந்து தேர்தல் கூட்டணிக்கு, ரைடு கூட்டணி தானே, டிடிவி தினகரன் வரமாட்டேன், பாஜகவுக்கு நான் வரமாட்டேன், நான் ஏன் நடுராத்தில் சுடுகாட்டுக்கு போகிறேன்னு கேட்டார். என்டிஏ கூட்டணிக்கு போகிறதுக்கு பதிலாக எடப்பாடியை ஏற்றுக்கொள்வதற்கு போல நான் தூக்குல கூட தொங்குவேன்னாரு. எப்படி வந்தார் அவர்? சிபிஐ விசாரணையை வந்து உன்னை தூக்கி திகார் ஜெயிலில் வச்சிருவேன்னாங்க வந்துட்டார். ஆனால் இன்றைக்கி சிபிஐ வந்து பொருட்படுத்தாமல் விஜய் வந்து வேலையை பார்க்குறாரு, கட்சி வேலையை பார்க்குறாரு. இன்னைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிபிஐ அவருக்கு சாதகமாக நடந்து கொடுக்குறது. இன்றைக்கி நான் வரமாட்டேன்னு சொன்னால் ஓகேங்கிறாங்க. நீங்கள் வாத்தியார் வந்து நான் இன்றைக்கி பரீட்சைக்கு எழுத வரமாட்டேன்னு சொன்னால் வெரி குட் பாய், நீ வராமல் இருந்துக்க சொல்லுவார். எங்கேயாவது ஒரு விசாரணை அமைப்பு அவருக்கு அப்படி ரிலாக்ஸ் பண்ணி விடுது அப்படின்னா ஒரு உடன்பாடு இருக்கிறது. பாஜகவோடு விஜய்க்கு ஒரு உடன்பாடு இருக்கிறது. அந்த ரகசிய உடன்பாட்டின் அடிப்படையிலே தான்
அவர் வரலைன்னா அவருக்கு ரிலாக்ஸ் கொடுக்குறாங்க. இதுவே அதுக்கு ஆதாரம். ஜனநாயகன் குறித்து ஒரு வார்த்தை கூட மத்திய அரசாங்க சென்சார் போர்டு என்னை பழிவாங்குகிறது என்று ஒரு வார்த்தை கூட இந்த நிமிடம் வரைக்கும் அவர் பேசவே இல்லை. அப்போ பாஜக தன் கைப்பிடிக்குள்ளே விஜய் வைத்திருக்கிறது. அவர் ஜனநாயகனுக்கு எதிராக கூட அவர் பேச மாட்டார். தன் படம் ரிலீஸ் ஆகலைனாலும் பேச மாட்டார். தனக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுத்தாலும் பேச மாட்டார். ஏன்னா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அவர்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இருக்கிறது. அதனால் என்டிஏ கூட்டணியில் தான் ஏற்கனவே விஜய் இருக்கிறாரு. வெளிப்படையாக வெளியில் வரப்போகிறாரா, ரகசியமாக பின்தொடர்கிறாரா என்று தான் பேச வேண்டுமே தவிர என்டிஏ கூட்டணிக்கு புதுசாக எப்படி வருவார்? அவர் ஏற்கனவே எங்கே இருக்காரு. இப்போ பாஜகவுடைய கணக்கு வந்து பீகாரில் நிதிஷ்குமார் மூலயமா நிறைவேற்றிச்சு. அதே கணக்கு தமிழ்நாட்டில் ஒன்று அதிமுக மூலயமா முயற்சி பண்ணாலும் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் எளிதாக நமக்கு நடக்காது. இன்னொன்று நமக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் யாருன்னா விஜய். அவர் மூலயமாக முயற்சிக்கலாம் அப்புறம் ஐடியாவில் வந்து பிஜேபி இருக்குதா? இல்லை, பிஜேபியை பொறுத்தவரையில் அவர்களால் நேரடியாக கால் பதிக்க முடியவில்லை. அவர்கள் விஜய் என்கிற முகமூடியை அணிந்து கொண்டு வரலாம் என்று நினைக்கிறார்கள். அதிமுகவை உடைத்து பலவீனப்படுத்துவதன் வழியாக வரலாம் என்று நினைக்கிறார்கள். மாற்றுப்பாதையிலே அவர்கள் வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஏன்னால் நேர் வழியாக வருவதற்கு, வாசல் வழியாக வருவதற்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை என்பதனால கொல்லைப்புறமாக வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதற்காக உருவாக்கப்பட்டவர் தான் விஜய். அதன் அடிப்படையில் தான் அந்த காய் நகர்த்தல் நடக்கிறது. இல்லை, மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க பிஜேபிக்கு. நம்ம அதிகம் மக்களை வந்து எப்படி திசை திருப்பணும்னு ஒன்று இருக்குல்ல. ஊடக செய்திகள் மூலமாக எப்படி வைரல் பண்ணணும், எந்த நேரம் எப்படி பேசணும். இப்போ திமுக எதிர்ப்பு என்பதை வந்து ஊட்டி ஊட்டி ஒவ்வொரு கூட்டமாக டெம்போ ஏற்றிக்கிட்டே இருக்கிறாருல விஜய். இப்போ திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி எப்படி உருவாக்கி கொண்டே வருகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு வேறு வழியே இல்லை. அதனால் என்டிஏ கூட்டணிக்கு போகிறேன்னா அவன் பின்னாடி இருக்கிறவனா கொள்கையாளர்களா மறுத்து பேசுறதுக்கு? விசில் அடிக்கிற கூட்டம் தானே, அணில் கூட்டம் தானே, அவன் சரின்ட்டு போக போகிறான். அப்போ சிந்திக்காத கூட்டம் தான் அவருக்கு தேவைப்படுகிறது. சிந்திக்கிற கூட்டம் அவர்கிட்ட யாராவது அறிஞர்கள் இருக்கிறார்களா அரசியல் பூர்வமாக? இதுவரை அவர் பேசின பேச்சு, பிஜேபி எதிர்த்து பேசின பேச்சு, அதெல்லாம் வந்து சீர்தூக்கி பார்க்க மாட்டாங்களா? அப்படிலாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. அவர் பொண்டாட்டியை கை விடுறதையே அவங்க ஏற்றுக்கிறாங்க. பொண்டாட்டி அல்லாத இன்னொரு பொண்ணு கூட வர்றதையும் ஏற்றுக்கிறாங்க. விஜய் சரக்கு அடிக்கிறதை ஏற்றுக்கிறாங்க. விஜய்க்கு தனி மனித ஒழுக்கம் இல்லைங்கிறத ஏற்றுக்கிறாங்க. விஜய் நாளைக்கு மாற்றி பேசினாலும் ஏற்றுக்கிறாங்க. அவர்களை பொறுத்தவரையில் அது பகுத்தறிவான கூட்டம் அல்ல, பண்பட்ட கூட்டம் அல்ல. என்ன பேச்சோட பேச்சு, அது சரக்கு அடிக்கிறா சொல்லிட்டீங்க. அப்புறம் சரக்கு அடிக்க மாட்டார் அவர்? கண்டிப்பாக அடிக்கிறாரு. எனக்கு நல்லா தெரிஞ்சனால உறுதியாக சொல்கிறேன். இல்லாட்டா நான் எப்படி ஊடகத்தில் சொல்லுவேன் அதை? அவர் வந்து நல்ல கண்ணு மரணத்துக்கே அரை போதையில் தான் வந்தார் அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அதுக்கு வந்து எதிர்வினை ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கட்சிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அப்படி ஒரு நிலையே வரல. அவர் வந்து ஃபாரின் சரக்கு வாட வராதுன்னு சொல்கிறாங்க. மற்றபடி சரக்கு அடிக்கலைன்னு யாரும் சொல்லலை. அதனால் அவரை பொறுத்தவரையில் அவருக்கு தனி மனித ஒழுக்கமும் கிடையாது, பொது ஒழுக்கமும் கிடையாது. 52 வயசு ஆயிடுச்சு. மொத்தமாக ஒரு செட்டில்மெண்ட் தர்றேங்கிறாங்க பாஜகவில். வாங்கிக்கிட்டு பாஜகவுக்கு ஆதரவாக கட்சியை வந்து அவர் வந்து அவர்களுக்கு பாதை போட்டு தருகிற வேலையை சிறப்பாக செய்துக்கிட்டே இருக்கிறாரு. அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. தாவேகாங்கிறது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. அதில் வந்து எம்டியாக வந்து இவர் இருக்கார். அதுக்கு சில பேர் வேலை செய்கிறாங்க. காசு கொடுத்து தான் ஒரு ஆளையாக கூட்டிகிட்டு போகிறாங்களே தவிர அந்த கட்சிக்கு உண்மையான தொண்டர்கள் என்பவர்கள் வெறி பிடித்த ரசிகர்கள் மட்டும்தானே தவிர அரசியல் தொண்டர்களே அந்த கட்சியில் கிடையாது. அதனால் பாஜக பக்கம் போகிறத பற்றி எனக்கு கவலையே பட மாட்டான். இல்லை, இத்தனை 1000 பேர் வந்து இப்போ அவர் 20 கூடுறாங்களே, நம்ம அவங்களை வந்து நம்ம குறைத்து மதிப்பிட முடியாதுல்ல. அவர்களை குறைத்து மதிப்பிடலை. அரசியல் அறியாத கூட்டத்தை தானே அவர் சேர்த்துருக்கிறாரு. அரசியல் படுத்தப்பட்டவன எல்லா கட்சியிலையுமே அந்த அரசியல் அறிந்தவர் தான் வச்சுருக்காங்களா? இல்லை, எல்லா கட்சியிலையுமே குறைந்தபட்ச அரசியல் அறிவு ஊட்டக்கூடிய இடத்துல இப்போ நீங்கள் பொதுக்கூட்டம் நடக்குது அப்படின்னா அவன் ஒரு 2 மணி நேரம் சொற்பொழிவு கேட்குறான்னா அதன் வழியாக ஒரு தகவல் அவனுக்கு போய் சேர்ந்துடும். நீங்கள் இந்த மாதிரி கூட்டத்தில் என்ன அரசியல் இருக்கும்? இல்லை, 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம்னா அது இலக்கியம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயமும் அதில் இருக்கும். இன்றைக்கி இருக்குதா? எல்லா கூட்டத்திலையும் இருக்குதா? இல்லை, இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் திருச்சி சிவா போன்றவர்கள் பேசுகிறார்கள். இன்றைக்கும் வந்து சிந்தனையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க அரசியல் கட்சிகளில். அப்படிலாம் நம்ம இல்லைன்னா சொல்லிட முடியாது. இன்றைக்கி சோசியல் மீடியா தான் இன்றைக்கு பிரச்சார மேடையாக மாறி இருக்குது. இன்றைக்கி நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரி யூடியூப் தளங்களிலே பல வகையான உரைகள் வந்து கேட்கப்படுகிறது. அதனால் நம்ம சொல்ல முடியாது. மேடைங்கிறது எல்லாரும் ஒரே டைமில் ஒன்று கூட முடியல, அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர அவவே விருப்பப்பட்ட நேரத்தில் மொபைலில் எல்லாரும் பேச்சும் கேட்டுட்டு தான் இருக்கான். அதனால் அறிவார்ந்த கூட்டம் இருப்பது மாதிரி அறியாமை மிக்க கூட்டமும் இருக்கிறது, அரசியல் படுத்தப்படாத கூட்டமும் இருக்கிறது. ரசிகர் மன்ற கூட்டத்தை அவர் அரசியல் தொண்டர்களாக மாற்றாமல் வைத்திருப்பது எதற்கு பயன்படும்னா, அவர் ஒரு தவறான முடிவை எடுத்தாலும் அந்த முடிவை கண்மூடித்தனமாக ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த கூட்டம் அவர் எந்த முடிவை எடுத்தாலும் அதற்கு வந்து ஜே போடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள், ஒத்துழைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதனால் என்டிஏ கூட்டணிக்கு போவதற்கு விஜய்க்கு எந்த தடையும் கிடையாது. அது அரசியலிலே ஆதாயம் தருமா இல்லையா என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சரியான முடிவை தருவார்.
நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயங்கன்னு நன்றி சார்.